ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேக்கப்பில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் திரும்பவும் பேட்சப் ஆகுமா? பிரேக்கப்பில் இருக்க நம்ம கலெக்டிவ்ஸ், நம்ம வியூவர்ஸோட ரிலேஷன்ஷிப் திரும்பவும் பேட்சப் ஆகுமா? த்ரோட் கொஞ்சம் ஹாரிபிளாக தான் இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாட் ஃபீலிங் வெல். ஓகே, த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம், நம்ம பிரேக்கப்பில் இருக்க நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் திரும்பவும் பேட்சப் ஆகுமா? ஓகே, சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ், 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிவர்ஸ்ட். ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு நம்ம ரீடிங் பார்க்கலாம். ஸ்பிரிட்ஸோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். இதை தொடர்ந்து நம்ம யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். பிரேக்கப்பில் இருக்க நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் திரும்பவும் பேட்சப் ஆகுமா? ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீடிங் இல்லை, பர்டிகுலராக நான் பண்ணலை, ஜென்ரலாக பண்ணுறேன். ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தது, பிரேக்கப்பில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் திரும்ப பேட்சப் ஆகுமா அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு வந்து குயின் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கிறது மூலயமா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒருத்தருக்கு வந்து அதிகமான எமோஷ்னல் டிபெண்டன்சி, மெட்டீரியல் டிபெண்டன்சி இருந்திருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து சஃபகேஷன் மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? இந்த ரிவர்சல் சொல்கிறது என்ன அப்படின்னா, நர்ச்சரிங் அண்ட் கேர், லவ் இது எல்லாமே குறைவாக இருந்திருக்கு. அதே நேரம் பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கார்டு மூலிமா ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் ரீயூனியன் ஆகணும் அப்படின்னா உங்களோட பொசசிவ்னஸை வந்து விடணும். ஓகேவா? கேர் அண்ட் ட்ரூ லவ்வை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கார்டு பார்த்தோன்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு வந்து சாய்ஸ் அண்ட் பேலன்ஸை காட்டுது. ஓகேங்களா? உங்கள் பர்சன் மனசில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, திரும்பவும் ஜாயின் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க. இன்னுமே வந்து அவங்களோட டிசிஷனை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை, எந்த முடிவுமே எடுக்கலை, ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன தெரிய வருது அப்படின்னா, உங்கள் பர்சன் இன்னும் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் டிசிஷனுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்படுது, அந்த டைமை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அடுத்து மூணாவதாக பார்த்தோன்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேருமே வந்து இப்போ செப்பரேஷனில் இருக்கீங்க, 2 பேருமே ஒரு லோன்லினஸை வந்து ஃபீல் பண்ணுறீங்க, ரிஜெக்ஷன், ஒரு அவுட் சைடர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உங்கள் 2 பேருக்குமே. ஓகே, 2 பேருமே ரொம்ப மன வேதனையில் இருக்கீங்க, வலியில் இருக்கீங்க, ஏதோ ஒரு எம்டினஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஈக்குவலாக இருக்குது இந்த எம்டினஸை நீங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணுறது வந்து இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா 2 பேருக்கிட்டையுமே அந்த எனர்ஜி ஈக்குவலாக இருக்குங்கிறது தெரியுது. ஆனால் வந்து இது வந்து பெர்மனன்ட் செப்பரேஷன் இல்லை. ஓகேவா? இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ஸ்ட்ரகிள் தாங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 7 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இன்னுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குது, அப்போசிஷன்ஸ் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபேமிலிக்குள்ளே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதே மாதிரி 2 பேர் ஃபேமிலியிலையுமே வந்து 2 பேருக்குமே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களே மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் காதலுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குது உங்கள் ஃபேமிலியில். 2 பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, 2 பேரும் அன்பை வெளிப்படுத்திக்கல, பழகியாச்சு, திடீர்னு ஒரு டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தரோட ஃபேமிலி அண்ட் சொசைட்டிக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரில் யாரோ ஒருத்தர் தன்னோட ஃபேமிலி அண்ட் சொசைட்டிக்காக டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கிறது இந்த 7 ஆஃப் வாண்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஸோ இந்த கார்டு மூலயமா சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த லவ்க்காக உங்களுக்கு இன்னுமே ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் நிறைய ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் தேவை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அண்ட் நிறைய நீங்கள் எஃபர்ட் போட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே,
அடுத்து ஃபைனலாக பார்த்தோன்னா 5 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு, அதுவும் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகேவா, இந்த கார்டு அப்ரைட்டாக வந்திருந்ததுன்னா வந்து இதோட இந்த ரீடிங்கோட அவுட்கம் அண்ட் ஃபைனல் அவுட்புட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் சைன், ஒரு நல்ல சைனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 5 ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கிறது மூலயமா பாஸ்டில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ கிளாஷஸ் எல்லாமே ஸ்லோவாக ஹீல் ஆகும், கிளியர் ஆகும். ஓகேவா, ஆர்குமெண்ட்ஸ், ஃபைட்ஸ் எல்லாமே வந்து எண்டப் ஆக போகுது, எல்லாமே வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஓகேவா, ஸோ இந்த 5 ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கிறது மூலயமா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பேட்சப் சாத்தியம் அப்படின்னு தெரியுது. ஓகேவா, கண்டிப்பாக வந்து பேட்சப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுது. ஓகேவா, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீகன்சிலேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஈகோவை விட ஓப்பனாக பேசினா தான் நடக்கும். ஈகோவை விடணும், ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும் ரெண்டு பேரும். ஓகேவா, மனசை திறந்து ரெண்டு பேருமே பேசணும், என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறத உட்காந்து பேசினா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகும், அதாவது பேட்சப் அண்ட் ரீகன்சிலேஷனுக்கு போகும். ஓகேவா, மொத்தமாக இந்த ரீடிங் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செப்பரேஷனால ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வலி வேதனையில் இருக்கீங்க, ரெண்டு பேருக்குள்ளேயுமே லவ் இன்னும் இருக்குது. ஓகேவா, ஒருத்தர் இன்னும் வெறுக்கலை, ரெண்டு பேரும் பேசாமல் செப்பரேட்டாக இருந்தாலுமே ரெண்டு பேரும் இன்னும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதே அன்பு, காதல் அது எல்லாத்தையுமே வச்சிட்டு இருக்கீங்க. பட் வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கீங்க. ஓகேவா, உங்கள் பர்சன் வந்து கன்ஃபியூஸாக இருந்தாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு. ஓகேவா, ஒரு கன்ஃபியூஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இவ்வளோ எதிர்ப்புகளை மீறி ஃபைட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. பட் அது எல்லாமே இப்போது கிளியர் ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டுருக்கு. ஓகேவா, ஸோ பேட்சப்ங்கிறது, ஸோ பேட்சப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அது வந்து உங்களோட ஈகோவை வந்து விடணும். ஓகேவா, உங்கள் ஈகோவை விடணும் அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் பேட்சப் ஓகே ஆகும். ஓகேவா, டைம் அண்ட் பேஷன்ஸ் ரெண்டுமே உங்கள் ரெண்டு பேருக்குமே தேவை. ஆனால் இந்த கனெக்ஷனுக்கு வந்து டிவைட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து இந்த பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலயமாவும் அண்ட் இந்த 5 ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கிறது மூலயமாவும் ஸோ பேட்சப் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் கொஞ்சம் ஃபைட் பண்ணணும், நிறைய ஆப்போசிஷன்ஸ் வரும். ஓகேவா, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் உங்களுக்குள்ள. ஏன்னா சொசைட்டிக்காகவும் டிஃபெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் ஒருத்தங்க இருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ள ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபைட் பண்ண வேண்டி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த ரீடிங்கில் காட்டுது. பட் பேட்சப் சாத்தியம். ஓகே, இதோட ஃபைனல் அவுட்கம் என்னென்னா பேட்சப் சாத்தியம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஸ்பிரிட்ஸ் நமக்கு கொடுத்த ரீடிங். நம்ம அடுத்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டியர் யூனிவர்ஸ், சொல்லுங்கள், நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் இருக்க நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் பேட்சப் ஆகுமா, ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்கள் யூனிவர்ஸ். பிரேக்கப்பில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் பேட்சப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்கள் யூனிவர்ஸ். கமிட்மெண்ட், இன்செப்பரபிள், ஷேடோ சைடு. ஓகே, இந்த 3 கார்டையும் வச்சு பார்க்கும்போது ஷேடோ சைடில் தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. ஓகேவா, கமிட்மெண்ட், உங்கள் பர்சனுக்கு வந்து ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயக்கம் இருந்திருக்கலாம். அது அந்த நான் நிறைய சொன்னேன் இல்லையா, அந்த சொசைட்டிக்காக டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலிக்காக டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்ததுனால உங்கள் பர்சனுக்கு வந்து இதில் ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான தயக்கம் இருந்திருக்கலாம். அவங்க இன்னுமே வந்து டவுட்டாக ஒரு லாங் டேர்ம் சஸ்டெயின் ஆகுமா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கமிட்மெண்ட் கார்டு அண்ட் ஷேடோ சைடு, இந்த இன்செப்பரபிள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ கமிட்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல இன்னுமே ஒரு டிலே, ஒரு ஹெசிடேஷன் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா இன்செப்பரபிள். இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பாசிட்டிவாக பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் தான். ஆனால் ஷேடோ சைட் சொல்கிறது என்னென்னா, இந்த இன்செப்பரபிலிட்டி தான் வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஹெவி ஃபீலை கொடுத்துருக்கும். ஒருத்தர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ இல்லை உங்கள் பர்சனை பற்றியோ ரியலைஸ் பண்ண வச்சுருக்கோம். ஒன்று உங்களுக்கு ரியலைஸ் பண்ண வச்சுருக்கோம், இல்லை உங்கள் பர்சனுக்கு உங்களை பற்றி ரியலைஸ் பண்ண வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ வந்து இந்த கார்டு மூலயமா, இந்த இன்செப்பரபிள் கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு வந்து ஒரு
ஹீலிங் அண்ட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பிரிக்க முடியாத ஒரு சோல் லெவல் கனெக்ஷன். பட் இப்போ வந்து இந்த ஷேடோ சைடு இருக்கிற பிரச்சனையால் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. ரியலைஸ் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைமிங் இது அப்படின்னு வருது. அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் தேர் டிஸ்பைட் தி டிஸ்டன்ஸ். ஓகே, பிரிஞ்சிருந்தாலுமே வந்து இந்த காதல் வந்து எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது சோல் லெவல் கனெக்ஷன். இப்போ இந்த பீரியட் வந்து 2 பேருக்குமே வந்து ரியலைஸ் பண்ணுற ஒரு பீரியட். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பீரியட் மூலயமா தான் இது சோல் லெவல் கனெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா ஷேடோ சைடு. இந்த கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 பேரோட இன்னர் ஷேடோவுமே வந்து பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்கு. 2 பேர்கிட்டயுமே ஈகோ, 2 பேர்கிட்டயுமே ஃபியர், இன்செக்யூரிட்டி, பொசசிவ்னஸ், கண்ட்ரோல் இஷ்யூஸ், ஓவர் திங்கிங் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அந்த டார்க் சைடு, அந்த ஷேடோ சைடு வந்து இந்த பிரச்சனைக்கு உங்களுக்குள்ளே இப்போ ஒரு செப்பரேஷன் வந்திருக்கு, பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் 2 பேரோட டார்க் சைடு தான். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேட்சப் சாத்தியம் இருந்தாலுமே ஷேடோ ஹீலிங் செய்யாமல் இருந்தால் வந்து அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஈகோ ஃபைட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திரும்பவும் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஷேடோ சைடை ரிமூவ் பண்ணணும். பேட்சப் சாத்தியம் இருக்குது, ஆனால் அதே மிஸ்டேக்ஸ் திரும்ப திரும்ப வராமல் இருக்கணும்னா கமிட்மெண்ட் கிளியர் ஆகணும். இன்செப்பரபிலிட்டி வந்து ஹெல்தி ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ பிரிஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கான இந்த டைமிங்கில் வந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரியலைஸ் பண்ணணும். இந்த டைமிங்லேயும் பிரச்சனை ஆர்கியூ அப்படி போகக்கூடாது, உட்காந்து பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டு வர மாதிரி இந்த டைமிங்கை வந்து ஒரு ஹெல்த்தியான டைமிங்காக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு ஹெல்தி ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷேடோ சைடை வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும். 2 பேருக்குள்ளேயுமே ஷேடோ சைடு இருக்குது, அதை நீங்கள் ஹீல் பண்ணியே ஆகணும். ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா பேட்சப் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான் நீடிக்கும். ஓகேவா? திரும்பவும் ஃபைட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஷேடோ சைடை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பேசணும். ஆல்ரெடி நம்ம ஸ்பிரிட்ஸ் சொன்ன மெசேஜ் தான், ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணணும், உட்காந்து பேசணும்னு சொன்னாங்க இல்லையா? அதை இப்போ பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களோட ஈகோ எல்லாமே பர்ன் ஆகும். இல்லைன்னா திரும்ப திரும்ப எல்லாமே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி இப்போ நடந்துச்சு இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பீரியட் வந்து உங்களுக்கு ஒரு கார்மிக் லெசன் மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு பேஷன்ஸ், ஈகோ அண்ட் ஹீலிங் அண்ட் ஒன் மோர் திங் செல்ஃப் ஒர்த். ஓகேவா? இது எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்கும். கார்மிக் லெசன் எப்போவுமே வந்து நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்மளோட ஈகோவை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிடும். நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும், ஒரு ஹீலிங் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இப்போது செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கார்மிக் லெசன் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா பேட்சப் சாத்தியம். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், கம்யூனிகேஷன் கேப் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாமல் நீங்கள் ரீயூனியன் ஆனாலோ ரீகன்சில் ஆனாலோ இந்த பேட்சப் ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். ஓகேவா? திரும்பவும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சைல் ஆனதுக்கப்புறமும் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஓகே, இதுதான் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.